இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. மக்களே வணக்கம், நான் மதன் ரவிச்சந்திரன். புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. நிறைய விஷயங்கள் இங்கே பகிர போகிறோம். ஆடியோ வீடியோ கண்டிப்பாக அதான் எதிர்பார்ப்பீங்க. நாங்கள் வந்து உட்காரும் போதே நீங்கள் அதை ஒரு கணிச்சிருப்பீங்க. யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்கிற? ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? கேட்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? நான் கேட்டது ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆதன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீ பெரும் கலைஞன் நிரந்தர மிகுந்த ரகசிய கவிஞன். இந்த ஃபீல்ல நான் பாட்டு கேட்டேன். ஆனா அவர் எனக்கு கொடுத்தது மாட்டீங்களா? யோ, நீ ஸ்லீப்பர்ஸ் இல்லையா நீ? சார் நீங்க வேற ஏற்கனவே என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அதெல்லாம் பேசினேன். என்னையே கூப்பிட்டாங்க, நேரா என்னையே கூப்பிட்டாங்க. ஓகே ஓகே, உங்க சேனல்ல ஏதாவது மார்க்கெட்டிங் தானே போடுங்க, எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானே போயிட்டேன். அப்போ கொஞ்சம் அப்பதான் இவ்வளோ ஃபேம் இல்லை. இவ்வளோ ஃபேம் இருந்தால் நான் வேற மாதிரி பேசிட்டேன். சீமானே என் கூட 10 நாள் சுத்தணும்னு சொல்லியிருந்தேன் நான். ஏய், எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ? கிரீஷ் டப்பாவை எப்படி உடைச்ச? அப்பா, பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். ஊர்ல ஒரு சொட்ட நாய் செத்து போச்சுடா. நாமக்கல்ல வந்து ஒரு கேண்டிடேட் பேஸ்ட் பண்ணாங்களா இல்ல பார்ட்டி கிடையாது? கேண்டிடேட் கிடையாது. பார்ட்டி பேஸ்ல இன்டர்வியூ ஸ்லாட் கொடுத்தாங்க. அதே போல சில பப்ளிக் ஒப்பீனியனை போட்டு அவங்களுக்கு ஃபேவரா போட சொன்னாங்க வீடியோ. அந்த மாதிரி அவர்தான் இப்பேற்பட்ட ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறது உங்க லட்சியம்னு சொன்னாருங்க. இதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லையா? ஏண்டா ஏங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்துருது எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. அவங்க சொன்னது 6 சொன்னாங்க, 6 லட்சம் லாக்ஸ். நான் கேட்டது 12 கேட்டேன், டபுள் கேட்டேன். டபுள் 10வது கொடுத்தேன்னு சொன்னேன். ஃபைனலா முடியாது. ரொம்ப கேவலமா இருக்கியா? இதுதான் ஓகே. அண்ணே ரொம்ப ஜாஸ்தி என் பொண்டாடி செருப்பால அடிப்பானே. ஏய், நல்ல பஸ் வாங்குறதுக்கு 4 செருப்படி வாங்கி போனா என்ன தப்பு? இது எதுக்கு வீடியோஸ்க்கு? அந்த எலெக்ஷன் டைம் வீடியோஸ் பிளஸ் அவங்க சொன்னது மொத்தம் 6 வீடியோ கேட்டாங்க. பார்ட்டி பேஸ்ட். அவங்க பார்ட்டி மட்டும் மேல ஆசைப்பட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நீ என்ன துரோகம் பண்ணாலும் நான் உன்னை மன்னிச்சுப்பேன். ஆனா ஐ எம் a pure பக்கா ஜர்னலிஸ்ட், மக்களுக்கான ஜர்னலிஸ்ட். நான் வந்து ஒரு பேலன்ஸ்டு ஜர்னலிஸ்ட். வரவேற்கிறேன். நான் ஒரு பேலன்ஸ்டு ஜர்னலிஸ்ட். வரவேற்கிறீங்களா? எங்க சரி எங்க தவறு பார்த்து பகுப்பாய்ந்து அதை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஜர்னலிஸ்ட். அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. காமெடி டைம். இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. நான் போயிருக்கிறேன். இந்தியாவில் ஒரு ஃபேமஸ் பியர், வேர்ல்டு ஃபேமஸ் பியர் பட்வைசர். என்ன பேர் சார்? பட்வைசர். சரி, அந்த பேர் கூட தெரியாதா உங்களுக்கு? தெரியாது. அதுக்கு சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? சூதுவா தெரியாதா? ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்டா நீ? என்ன வீட்டுல ஒரே சண்டை சாப்பிட முடியல, வாங்க முடியல, கண்ட மணிக்கு ஏச்சு விடுது. எங்க தான் போனபடி எங்க அத்தை கிட்ட எல்லாருமே கிளிக்க ஆரம்பிச்சாச்சு. நிறைய அதுக்காக பெனிஃபிட் என்கிட்ட இருந்து வாங்கிட்டாரு. நிறைய பணங்கள் வாங்கிட்டாரு. பீரு எவ்வளவு பீரு? அடிச்சு விடு அடிடா. இந்தா போச்சு. மாதேஷ், ஒரு பொதுநல ஒரு அறிவிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். தயவு செய்து இவ்வளவு பீர் அடிக்காதீங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? அடிச்சா வருவான். அவன்
அவனை திட்டினா நம்மளை வருவான் சார், நம்மளை பார்க்க வருவான். போட்டு அடி அடின்னு அடிச்சதே நம்ம. இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. அதாவது ரவீந்திரன் துரைசாமி இன்னைக்கு ஒரு நெரேட்டிவ்ல சொல்றாரு, சீமானும் திருமாவளவனும் ஒன்று சேர்ந்தா ஸ்டாலினுக்கு வந்து எஸ்சி ஷெட்யூல் கேஸ்ட் மறைய சமூக வாக்குகள் வந்து சரிஞ்சு போயிடும். சீமான் நான் என்ன கொஸ்டின் பண்ணேன்னா, ஸ்டாலின் ஏன் சார் சீமானெல்லாம் பார்த்து அரசியல் பண்ணுவார்? ஸ்டாலின் இருக்கிறது 33%, சீமான் இருக்கிறது இப்போ தான் 6-7%, அவ்வளோதான். அவர் ஏன் சார் அவரெல்லாம் வந்து இதில் ஸ்டாலின் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை, ஒரு பொருட்டே இல்லை, இஸ் நோ மெட்டல், இட் டசன்ட் நோ அப்படின்னு கலாச்சிட்டான், அப்படியே கலாச்சிட்டான். இதை சீமான் பார்த்தா என்ன கோச்சிப்பாரு, என்ன தம்பி நம்மளை இழிவாக பேசலாம் அப்படி இப்படின்னு மாட்டேன். அப்படியே ஓங்கி அடித்தாதான் அவங்க நம்மளை தேடி வருவாங்க. என்ன இப்படி பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறேன்னா நான் பிஸ்னஸ் கேட்டால் நீ கூப்பிடுவேன். Why, Dada, why? This is business. This is my sweat. I know, but I did business. One piece. பேசா இதுல ஆமாண்ண ஒரே குத்து மூக்குல ரத்தம் வந்துடும். டேய் விஷத்திலே பிறந்து வளர்ந்தவீடா நாங்க. அதுல ஒருத்தர்கிட்ட கேட்குறோம், ஒரு சோர்ஸ் கேட்கிறாரு மானம் இருக்கான்னு. மானெல்லாம் பார்த்தா இந்த பொழைக்க முடியுமா அப்படின்னு சொல்றவரோட வீடியோ இப்போ வரப்போகுது. அது மானமாவது ஒன்றும் இப்போ நான் தான் கேட்டேன், எனக்கு ஒன்றும் இல்லை, எந்த மானம் இருக்குது, நட போகலாம், எங்கே போய் எந்தத்துக்கு கேட்டேன். மானம், மரியாதை, நேர்மை, இந்த மூணையும் தூக்கி திரியுறவங்க எல்லாம் சோத்துக்கு விரல் சூப்பிட்டு தான் சார் போனேன். நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும், இருக்கவே கூடாது. வாட் இஸ் த மீனிங் சார்? நாங்க அறம், நேர்மை, நாங்க வந்து பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ், நாங்க வந்து அரசியல் விமர்சகர்கள். இதுல வேற அம்மா மேல சத்தியம் ஜாதி RSS அரசியல் விமர்சகர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, நம்பவே மாட்டீங்க, நானே நம்பலங்க. ஸ்டிங் அடிச்சு பார்க்கும்போது இவன் காசு வாங்கணும்னு சத்தியமா நம்பல. வாழ்க்கையில ஒரே ஒரு தத்துவம் தான், பணம் 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 தான். பணம் தான் சார் எல்லாமே. பணம் இருந்தா என்ன வேணும்னாலும் பண்ணலாம். பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். அதால் பார்த்து ஏதோ ஜாதி பத்தி பேசிட்டு போவான் தான் நான் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு ட்ராலா, ஒரு காமெடியா பார்த்தேன். பக்கத்து அங்கிள் பேசிட்டு இருப்பாரு, எவ்வளவு பணம் வாங்குறாங்க, லட்சமா பண்ணி வச்சு. ஐயோ அசைன்மென்ட் கொடுப்போம் அப்படின்னு கேக்குறாரு. ரோசம், சூடு, சொரண, மானம், வெக்கம் ஒண்ணுமே கிடையாதா திமுகவுல? மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எனக்கே சிரிப்பா இருக்கு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.